அன்பார்ந்த பெரியோர்களே, சான்றோர்களே, அனைவருக்கும் எங்களது சிரம் தாழ்ந்த பணிவான வணக்கங்கள். நாங்கள் கோவில்பட்டி செண்பகவள்ளி அம்பாள் சமேத பூரணநாத சுவாமி திருக்கோயிலில் 63 நாயன்மார்கள் பற்றி எங்கள் வயதுக்கு தெரிந்த அளவுக்கு உங்களிடம் பேச வந்துள்ளோம். இதில் ஏதேனும் பிழை இருப்பின் எங்களை மன்னித்து நிகழ்ச்சி முழுமையும் இருந்து கேட்டு நாங்கள் மென்மேலும் வளர வாழ்த்தி அருள வேண்டுகிறோம். முதலில் முழுமுதல் கடவுள் விநாயகருக்கான ஒரு பாடல்.
கணபதிம் கணபதிம் மூத்த மகன் விநாயக பெருமானுக்காக ஒரு பாடலை பாடியாச்சு. இப்போ இளைய மகன் நம்ம முருக பெருமானுக்காக ஒரு பாடலை பாடிட்டு நாங்க எங்க தலைப்பை தொடங்குறோம். தோன்றி ஒளியாகும் வேளா மேகமாய்
செண்பகவல்லி அம்மன் கோவில். இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா, இந்த கோவில் அருள்பாலிக்கும் அம்பாள் செண்பகவல்லி மதுரை மீனாட்சி அம்மனுக்கு இணையானவர், சக்தி வாய்ந்தவர். இங்கு மூலவர் சுவாமி பூவனநாத சுவாமி இருந்தாலும் அம்பாளோட ஆட்சி தான் நடைபெறுது. இந்த கோவில் பாண்டிய மன்னர்கள் ஒருவரான செண்பக மன்னனால கட்டப்பட்டது. சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. செண்பக மன்னரால இந்த கோவில் கட்டப்பட்டதால இத்தலத்து அம்பாளுக்கு செண்பகவல்லி அப்படின்னு பெயர் சூட்டுறாங்க. இங்க இருக்கிற செண்பகவல்லி அம்மன் சிலையானது ஒரு காட்டாற்று வெள்ளத்துல அடிச்சிட்டு வந்தது. சரி, அது எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில இருக்கிற ஐயனார் அருவியில ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்துல தான் அம்மன் சிலை இங்க அடிச்சிட்டு வந்தது. அந்த சிலை தான் இப்போ நமக்கு செண்பகவல்லி அம்மனாக இங்க அருளாசி தந்துட்டு இருக்கா. தென் மாவட்டத்திலேயே மதுரைக்கு அடுத்தபடியா அம்மனோட ஆட்சி நடைபெறது இந்த திருக்கோவில்ல தான். மதுரையில் மூலவர் சொக்கநாதர் இருந்தாலும் மீனாட்சி அம்மன் கோவில் அப்படின்னு தான் அழைக்கிறோம். அதுபோல தான் இங்கே சுவாமி பூவனநாதர் இருந்தாலும் செண்பகவல்லி அம்மன் கோவில் அப்படின்னு தான் அழைக்கிறோம். இந்த கோவிலில் உள்ள அம்பாள் 7 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இப்படி நின்ற கோலத்தில் உள்ள அம்பாளை அமர்ந்த கோலத்தில் அலங்காரம் செய்வது தான் இக்கோவிலோட மிக சிறப்பு. மேலும் பங்குனி திருவிழா இந்த கோவிலில் மிகவும் சிறப்பானது. இப்படிப்பட்ட கோவிலை வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசிக்கிறவங்க பேரு பெற்றவங்க. இப்போ அந்த செண்பகவல்லி அம்பாளுக்காக ஒரு பாடல். மதுரையின் மீனாட்சி அம்மா, காஞ்சி காமாட்சி
தலைப்பான 63 நாயன்மார்கள் பத்தி பார்ப்போமா? சரி, யார் இந்த நாயன்மார்கள்? நாயன்மார்கள் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் தான் என்ன? நாயன்மார்கள் அப்படின்னா தலைவர்கள் அப்படின்னு அர்த்தமா. அதாவது தலை சிறந்த சிவ தொண்டர்கள் அப்படின்னு அர்த்தமா. சிவ தொண்டு அப்படின்னா நாம நினைக்கிற மாதிரி சாதாரண தொண்டுலாம் இல்லை. நம்மளோட பிறவியவே சிவபெருமானுக்காக அர்ப்பணிச்சு விடுறது தான் தலை சிறந்த சிவ தொண்டு. அப்படி வாழ்க்கையவே சிவபெருமானுக்காக அர்ப்பணிச்சு தொண்டு புரிஞ்சவங்களை தான் நாயன்மார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்பேற்பட்ட கடின சூழ்நிலையா இருந்தாலும் சரி, வைராகியமா இருந்து சிவபெருமானுக்கு தொண்டு செஞ்சவங்க தான் நம்ம நாயன்மார்கள். எந்தவித கஷ்டத்திலையும் வலுவாம சிவ தொண்டு புரிஞ்சவங்க அவங்க. அதனால தான் அவங்கள நாயன்மார்கள் அப்படின்னு நாம் அழைக்கிறோம். அவங்களோட வாழ்க்கை வரலாறை நாம படிக்கும் போதோ அல்லது ஒருவர் சொல்லி கேட்கும் போதோ தான் ஏன் இவங்க நாயன்மார்கள் அப்படிங்கிற பட்டியலில் இடம் பிடிச்சாங்கன்னு தெரிய வரும். சரி, இந்த நாயன்மார்கள் பட்டியல் யாரால வெளியிடப்பட்டது தெரியுமா? சமயக்குறவர்கள் நால்வருள் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாரால் தான். இந்த உலகத்தில் இறைவனோட பெருமைகளை நாம் தெரிஞ்சுக்கிடணும்னா முதல்ல அடியார்களோட சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். அத்தகைய அடியார்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சிவபெருமான் தனது சாயாரூபமான சுந்தரமூர்த்தி நாயனாரை அனுப்பி வைக்கிறார். அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் தான் நமக்கு அழகாக அற்புதமாக இன்னைக்கு நாம் படிக்கிற நாயன்மார்கள் வரிசையை தொகுத்து தந்தவர். அப்படி சுந்தரர் நமக்காக தொகுத்து தந்தது என்னவோ 60 நாயன்மார்கள் மட்டும்தான். ஆனால் சுந்தரரோட காலத்துக்கு அப்புறம் வந்த நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறவங்க தான் சுந்தரரோட சேர்த்து அவங்களோட தாய் மற்றும் தந்தையை சேர்த்து 63 நாயன்மார்களாக தொகுத்தாங்க. யாருமே தான் பாடும்போது தன்னோட தாயையோ தந்தையோ சேர்த்து பாட மாட்டாங்க. அப்படிதான் சுந்தரர் தொகுத்து தந்த 60 நாயன்மார்கள் நம்பியாண்டார் நம்பி வந்து தொகுத்து 63 நாயன்மார்கள் ஆச்சு. இப்போ சிவபெருமானுக்காக ஒரு பாடலை பாடிட்டு மறுபடியும் எங்க நிகழ்ச்சியை தொடர்றோம். नमस्ताय च रुद्राय च नमस्ताम्राय च रुडाय
च नमः शृङ्गाय च पशुपतये च नम उग्राय च भीमाय च नमो अग्रे वधाय च धूरे वधाय च नमो हन्त्रे सहनीयसे च नमो वृक्षेभ्यो हरिकेशेभ्यो नमस्काराय नमः शम्भवे च मयो भवे च नमः शङ्कराय च मयस्कराय च नमः शिवाय च शिवधराय च अंड ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूरणा जगत्कारणा सत्य देव देव प्रिया वेद वेदांत सारा यज्ञ यज्ञोमया निश्चला दुष्ट निग्रहा सप्तलोक संरक्षणा सोम सूर्याग्निलोचना श्वेत ऋषभ वागणा स्थूलपाणि भुजग भूषणा त्रिपुरणासनर्तना व्योमकेश महासेन जनका पंचवत्त परसुहस्त नमः ओम शिवोऽहं रुद्रनामं वदेऽहं ओम शिवोऽहं रुद्रनामं वदेऽहं कालत्रिकाल नेत्र त्रिनेत्र शूल त्रिशूलगात्रम् सत्यप्रभाव दिव्य प्रकाश मंत्र स्वरूप मात्रम् निष्प्रपञ्चादि निष्कलन्दोऽहं निजपूर्ण बोधहं प्रत्यगात्माहं नित्य ब्रह्मोऽहं स्वप्नकाशोऽहं सच्चित् प्रमाणम् ॐ मूल प्रमेयम् ॐ अयं ब्रह्मास्मि ॐ अहं ब्रह्मास्मि ॐ गण 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 सगस घट्ट सप्त विहरहि डम 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 डुम 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 शिव डम रुगणाद विहरहि ॐ शिवोऽहं रुद्रनामं वदेऽहं பின்னர் 63 நாயன்மார்களை தனியடியார் தொகையடியார் அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி பிரித்து தந்த பெருமை நம்ம சேக்கிழார் பெருமானையே சேரும். அவர் அருளிய பெரிய புராணம் அப்படிங்கிற நூல் அளவிலையோ ரொம்ப சிறியது. ஆனால் அடியார்களை பற்றி கூறுற செய்தியோ மிக மிக உயர்ந்தது. அதனால தான் இந்த நூலுக்கு பெரிய புராணம் அப்படிங்கிற பெயர் வந்தது. இத்தனை பெருமைக்கும் சொந்தக்காரர் யார் தெரியுமா? நம்ம சேக்கிழார் பெருமான் தான். அவ்வை பாட்டி சொன்ன மாதிரி தொண்டர் தம் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ அப்படிங்கிறது போல சிவபெருமான் பெரியவரா இல்லை அடியார்கள் பெரியவர்களா அப்படின்னு கேள்வி எழுப்புனா அடியவர்கள் தான் பெரியவர்கள் அப்படிங்கிற பதிலை தான் நம்மளால சொல்ல முடியும். அதற்கு உதாரணமா ஒரு சிறிய கதை. சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு நாள் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலுக்கு போறாரு. அப்போ அங்க அன்னைக்கு அடியார் திருக்கூட்டம் நடந்துட்டு இருக்கு. சுந்தரரோ அடியார்களை மிக உயர்ந்தவங்களா கருதுறவர். இருந்தும் அவங்கள முன்ன பின்ன கூட தெரியாதனால ஒதுங்கி கோயிலுக்குள்ளேயே போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டாரு. அப்போ அங்க அடியார் கூட்டத்தில் இருந்த விரண்மிண்டன் அப்படிங்கிற ஒரு நாயனார் கேட்குறாரு, யார் இவர்? அடியார்களுக்கு ஒரு சிறு மரியாதை கூட செய்யாம போறாரே அப்படின்னு கேட்க அருகில் இருந்தவர் சொல்றாரு, அவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னு. அதற்கு விரண்மிண்டன் நாயனாரோ, ஓ அப்படியா, அப்போ அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை அடியார்கள் கூட்டத்திலிருந்து புறந்தள்ளு
அதாவது ஒதுக்கி வை அப்படிங்கிறாரு. அதற்கு மற்றொருவர், ஏங்க சிவபெருமானே சுந்தரரை தன்னோட தோழர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்போ அந்த சிவபெருமானையும் புறந்தள்ளு, அதாவது ஒதுக்கி வை அப்படின்ட்டாரு. சுந்தரரோ உள்ள போய் தியாகராஜரை காணும்போது தியாகராஜர் சொல்றாரு, ஏண்டாப்பா சுந்தரா, என்னை பார்க்கறதுக்கு வந்தது தான் வந்த, வரும்போது அந்த அடியார்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம் வச்சுட்டு வந்திருக்க கூடாதா? இப்போ பாரு, அவங்க உன்னையும் ஒதுக்கிட்டாங்க, என்னையும் ஒதுக்கிட்டாங்க. அடியார்கள் இல்லாம நான் எங்கப்பா? அடியார்கள் தானே எனக்கு எல்லாமே அப்படிங்கிறாரு சிவபெருமான். அதாவது ஆண்டவனுக்கு முதல்ல முக்கியமானது அடியார்கள் தான், அதுக்கடுத்து தான் மற்றதெல்லாம். சிவபெருமான் சுந்தரரை பக்கத்தில் வா அப்படின்னு கூப்பிட்டு, நான் அடி எடுத்து கொடுக்குறேன், நீ எல்லா அடியார்களுக்கும் மரியாதை செலுத்தி ஒரு பாடலை பாடிரு அப்படிங்கிறாரு. அதாவது ஏற்கனவே பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றே மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர், வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர், அருள் துறையுள் அத்தா உனக்காளாய், இனி அல்லேன் எனலாமே, அல்லேன் எனலாமே அப்படின்னு அடி எடுத்து கொடுத்தது மாதிரியே தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியே அப்படின்னு அடி எடுத்து கொடுக்க சுந்தரர் பாடிய பாடலை நாங்கள் இப்போ பாடுறோம். அடியார் குமடியே, தில்லை வாழந்தனதமடியார் குமடியே, திருநீலகண்டத்து குயவன்
ஆகவே அடியார் பெருமக்களை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள இந்த செண்பகவல்லி அம்பாள் சமேத பூவனநாத சுவாமியினுடைய அருள்மேடை நமக்கு உதவுது. நாம் எப்படி இறைவனை அணுகணும், எப்படி இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அடியார்களோட வாழ்க்கையை பார்க்கும்போதோ இல்லை கேட்கும்போதோ நம்ம மனதில் பதிய ஆரம்பிக்குது. சரி, இப்போ நாமெல்லாம் ஒரு இடம் விட்டு இடம் போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 2 வீலரில் போவோம். கொஞ்சம் வசதியானவங்கன்னா காரில் போவோம். அதுவே அதுக்கும் மேலே அப்படின்னா விமானத்தில் பயணம் செய்வோம். ஆனால் அந்த காலத்துலலாம் நம்ம அடியார் பெருமக்கள் இடம் விட்டு இடம் போய் இறைவனை தரிசிக்கணும் அப்படின்னா வெயில், மழை, பனி அப்படின்னு எந்த சீதோஷ்ண நிலையையும் சகிச்சு அவங்க பயணம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடந்தே சென்று தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருமுறை ஆகிய ஒவ்வொரு பதிகங்களையும் பாடல்களையும் இப்போ நாம் நல்வழி வாழ அப்பவே நமக்காக அனுபவிச்சு அருளியிருக்காங்க. அந்த பதிகங்களையும் அதில் உள்ள பாடல்களையும் நாமும் உணர்ந்து பாடி பயன்பெறுவோம். சரி, சிவபெருமானே சுந்தரருக்கு முதல் அடியா எடுத்து கொடுத்த அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் யாரு? தில்லைவாழ் அந்தணர்கள் அப்படிங்கிறவங்க சிதம்பரத்தில் வாழக்கூடிய தீட்சதர்கள். சரி, ஏன் அவங்க சிதம்பரத்துக்கு வந்தாங்க? எதுக்காக வந்தாங்க? நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட சிவபெருமான் இதை முதல் அடியாக எடுத்து கொடுத்துருக்கலாம் இல்லையா? இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் அப்படின்னா யாரு? இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் நாயன்மார்கள் வரிசையில் கிடையாது. தில்லைவாழ் அந்தணர்கள் அப்படின்னா எப்போதும் இறைவனோட திருமேனியை தீண்டி பூஜிக்கிறவங்க. இவங்கள தொகையடியார்கள் அப்படின்னு சுந்தரர் சொல்லியிருக்காரு. ஒரு முறை பெருமாள் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்காரு. அவர் யார் மேலே பள்ளி கொண்டிருக்காரு? ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்காரு. அப்போ அவர் சிவபெருமான் ஆடைய ஆனந்த தாண்டவத்தை நினைவு கூர்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஆதிசேஷன் பெருமாள் கிட்ட கேட்குறாரு, ஐயனே உங்கள்கிட்ட ஒன்று நான் கேட்கணும், அது கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே பெருமாளும் பரவாயில்ல கேளு அப்படிங்கிறாரு. உடனே ஆதிசேஷன் சொல்கிறாரு, இல்லை பெருமாளே, நீங்கள் தினமும் இருக்கிற எடையோட இன்னைக்கு எடை கூடுதலா, அதாவது கொஞ்சம் கனம் கூடின மாதிரி இருக்கே, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பெருமாள் சொல்கிறார், ஆமாம் இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ சிறிது நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சிவபெருமான் ஆடிய ஆனந்த தாண்டவத்தை நினைவு கூர்ந்துட்டு இருந்தேன். அதனால் எங்கள் 2 பேரையும் சேர்த்து சுமந்ததுனால உனக்கு எடை கூடுதலாக தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு பெருமாள் ஆதிசேஷன் கிட்ட சொல்கிறாரு. உடனே ஆதிசேஷன், நீங்கள் கண்ட திருக்காட்சியை அடியேனும் காண ஆசைப்படுறேன் சுவாமி அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு பெருமாளோ, சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவம் அப்படிங்கிறது சுலபமாலாம் கிடைச்சிடாது, அதற்கு நீ தவம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு ஆதிசேஷனும், எப்படி பண்ணணும், எங்கே வச்சு பண்ணணும், அதையும் கொஞ்சம் நீங்களே சொல்லிருங்களேன் அப்படின்னு கேட்குறார். உடனே பெருமாளும், பூலோகத்தில் தில்லை அப்படிங்கிற பதி இருக்கு. அந்த இடத்துல ஏற்கனவே வியாக்கிரபாதர் அப்படிங்கிற முனிவர் சிவபெருமானோட ஆனந்த தாண்டவத்தை காண்பதற்காக தியானம் செஞ்சுட்டு இருக்கார். அதனால அவர் கூட நீயும் நட்பாகிக்கோ, 2 பேரும் சேர்ந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆசை கோரி அனுப்பி வைக்கிறார். இப்பொழுது சிவபெருமானுக்காக ஒரு பாடல். ஓடுங்காலோடி உள்ள முருகீசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஓடுங்காலோடி உள்ள முருகீசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா, உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி.
உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி தக 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 தகவென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தக 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 தகவென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேதநாயகா நீதி காவலனே ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேதநாயகா நீதி காவலனே மேல துந்துபிகள் உணங்கிட ஓர்கணமே காலை தூக்கிய ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே கால வகைகளோடு மேல துந்துபிகள் முழங்கிட ஓர்கணமே காலை தூக்கிய ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே முத்துக்கொடி சக்தி குலமகள் வித்துக்கொரு வெள்ளம் துணையென பத்தி கொடி படரும் நெஞ்சினில் விளையாட தித்திப்பது இறைவன் செயலென பச்சந்தரும் பரமன் துணையென சுற்றத்தொடு மனிதர் குலம் ஒரு இசை பாட கற்றுத்தரும் ஒரு வகை அறிவினை முற்றும் தெரிவது பால் மனிதர்கள் வெற்று புகழ் பெறுவார் அவர்கள் உறவாட திக்குப்பல திமி 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 என தக்க துணை தக தக தகவென தக்க கடல் அலை என நடமிடு உலகாட இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாகி எழிலோடு எமையாளவா இயலிசை நாடகம் முத்தமிழ் தன்னிலே இயங்கிய உலகாளவா அம்மைக்கும் நாயகா அப்பனே ஐயனே அரசனே நடமாடவா ஆடுகிற காளலகள் காடு பொழி ராகவென அம்மையுடன் நீ ஆடவா சிரிப்புக்குள் நெருப்பொன்று வரச் செய்த நீ நெருப்புக்குள் நீர் ஒன்று தரச் செய்த நீ சிரிப்புக்குள் நெருப்பொன்று வரச் செய்த நீ நெருப்புக்குள் நீர் ஒன்று தரச் செய்த நீ கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்த நீ களிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்த நீ களிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா உலகத்து நிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்குள் ஒளியே உலகத்து நிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்குள் ஒளியே ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா நாதகீத போத வேத பாவராக தாளமோடு நாதகீத போத வேத பாவராக தாளமோடு அடியவர் திருமுடி வணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கிட அடியவர் திருமுடி வணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கிட
கிளம்பி வந்த ஆதிசேஷனும் பதஞ்சலி அப்படிங்கிற முனிவர் உருவம் கொண்டு வியாக்கிரபாதர் அப்படிங்கிற முனிவரோட நட்பு கொண்டு சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இருவரோட தவத்துக்கும் இறங்கி வந்த என் பெருமான் நடராஜ பெருமான் தில்லை நோக்கி எழுந்தருளி 2 பேருக்கும் ஆனந்த தாண்டவ தரிசனத்தை காட்டுறாரு. தை மாதம் வியாழக்கிழமை பூச நட்சத்திரத்தன்று என் பெருமான் இந்த 2 முனிவர்களுக்கும் ஆனந்த தாண்டவ தரிசனத்தை காட்டி அருள்றாரு. பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் அன்றிலிருந்து அந்த நடன தரிசனத்தை காணாம எந்த வேலையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. அப்படி எம்பெருமான் திருநடம் புரிய எங்க இருந்து வராரு தெரியுமா? கையிலிருந்து புறப்படுறாரு. அப்படி அவர் புறப்படும் போது பூதகணங்கள் எல்லாரும் நாங்களும் வரோம் சுவாமி அப்படின்னு சொல்ல சரி வாங்க அப்படின்றாரு. உடனே தேவர்கள் எல்லாரும் நாங்களும் வரோம் சுவாமி அப்படின்னு சொல்ல அவங்களையும் சரி வாங்க அப்படின்றார். அவங்க எல்லாரும் கிளம்பும்போது 78,000 முனிவர்களும் கூடவே வந்துடுறாங்க. எதுக்கு? தில்லையில எம்பெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பார்க்கறதுக்காக. அப்படி புறப்பட்டு வந்த 78,000 பேர்ல 3,000 பேர் தீட்சை பெற்று எம்பெருமான பூஜிப்பதுனால அவங்க தீட்சதர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. பொதுவா கடவுளை பூஜிக்கிறதுக்கு நிறைய நியதிகள் உண்டு, முறைகளும் உண்டு. சரி, இந்த நடன திருக்காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நடராஜ பெருமான் கைலைக்கு புறப்படுறாரு. அப்படி புறப்படும் போது அவங்களோட அந்த 78,000 பேரும் அவங்களோடையே கிளம்புறாங்க. அதுக்கு நடராஜ பெருமான் தீட்சதர்களான அந்த 3,000 பேரையும் பார்த்து நீங்க இங்க ஏறுங்க, இந்த நடராஜருக்கு தொண்டு செய்யுங்க, இந்த நடராஜர் இனி உங்கள் வசம், இந்த நடராஜரை காக்க வேண்டியது உங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரையும் கைலைக்கு அழைச்சிட்டு போறாரு. அன்னையிலிருந்து அந்த 3,000 பேரும் தில்லையிலேயே தங்கி நடராஜருக்கு தொண்டு செஞ்சுட்டு வராங்க. பொதுவா இவங்களுக்குன்னு நிறைய நியதிகள் உண்டு. அந்தணர்களுக்கு உண்டான நியதிகள்ல பல நியதிகள் இவங்களுக்கு வேறுபட்டதாக இருக்கும். பொதுவா இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நடராஜரை தொட்டு பூஜை செய்ய முடியும். இந்த நியதி இன்றளவும் அவங்களால பின்பற்றப்பட்டு வருது. இப்போ அந்த 3,000 தீட்சிதர்களோட பெருமையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை கேளுங்க. ஒரு முறை பிரம்மதேவன் உலக நன்மைக்காக ஒரு வேள்வி நடத்துகிறார். அந்த வேள்விக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் இருக்கிற முனிவர்களை அழைக்கிறார். அப்போ அந்த 3,000 தீட்சிதர்களையும் அழைக்க போறார். இது யாரு நடத்துகிற வேள்வி? பிரம்மா நடத்துகிற வேள்வி. அவர் நடத்துகிற வேள்வினா சும்மாவா? சரி, இப்போ ஒரு பாடலை பாடிட்டு மறுபடியும் தொடர்றோம். दर्पप्राभव विप्रप्रेरितपरा दिक्पूरप्रद कर्पूरप्रभार्पिन्दुं शङ्करा सर्पप्राविद दर्पप्राभव विप्रप्रेरितपरा दिक्पूरप्रद कर्पूरप्रभार्पिन्दुं शङ्करा शिव शिव शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर दिगिरारा प्रियताण्डव शङ्कर प्रकट शुभङ्कर प्रलय भयङ्कर शंकर हर हर
शङ्कर प्रकट शुभङ्कर प्रलय भयङ्कर दिगिरार सर्वप्राभिद दर्पप्राभव विप्रप्रेरितवरा दिक्पूरप्रद कर्पूर प्रभात्बिन्दुं शङ्कर सर्वप्राभिद दर्पप्राभव विप्रप्रेरितवरा दिक्पूरप्रद कर्पूर प्रभात्बिन्दुं शङ्कर. ఆకాశలింగమయావహించరా డమడమడమణి డమరుగదని సలిపి జనదని వదిలించరా శ్రీవాయులింగమై సంచరించరా అణు అణు అణువున ధన 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 నిలిచి శలనమే కలిగించరా పద్మం చేసే అసురునే అగ్నిలింగమై ప్రతికారా వరదై ముంజై జనలింగమై కోరా వరమై వసమై ప్రగలమో భూలింగమై బలమిదరా జగమే నడిపే పంచభూతలింగేశ్వర కరుణించరా శివ శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరారా ప్రియ తాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా సర్వప్రావిద దర్పప్రాభవ విప్రప్రేరితవరా దిక్పూర ప్రద కర్పూర ప్రవార్పిందుం శంకర. విశ్వేశలింగమై కణిహరించరా విధిలిగితముదిగ బర 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 తెరుపి అమృతమే కురిపించరా రామేశలింగమై మహిమై చూపరా పలు శుభముడగని అభయము విధిహితము సగదము అందించరా గ్రహణం నిధనం పాపరా కాళహస్తిలింగేశ్వర ప్రాణం నీవై ఆలింగనం మీరా గదలో గొలువై హరహర ఆత్మలింగమై నిలబడరా తుదివై కదివై సర్వజీవలోకేశ్వర రక్షించరా శివ శివ శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరారా ప్రియ తాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా శివ శివ హర హర జయ జయ దిగిరారా ప్రియ తాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా సర్వప్రావిద దర్పప్రాభవ విప్రప్రేరితవరా దిక్పూర ప్రద కర్పూర ప్రవార్పిందుం శంకర సర్వప్రావిద దర్పప్రాభవ విప్రప్రేరితవరా దిక్పూర ప్రద కర్పూర ప్రవార్పిందుం శంకర. ஆனா தில்லையில வாழும் இந்த 3000 தீட்சதர்களும் அந்த வேள்விக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிரம்மாவோ ஏன் வரமாட்டீங்க, எதற்கு வரமாட்டீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கார். அதற்கு அவங்களோ நாங்க வரவே மாட்டோம் அப்படின்னு அழுத்தமா சொன்னபோது வியாக்கிரபாதரும் பதஞ்சலியாரும் இணைந்து நாங்க இருவரும் நடராஜருக்கு பூஜை செஞ்சுக்கிறோம், நீங்க எல்லாரும் போய் பிரம்மா நடத்தும் வேள்விய சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே வேள்வி சிறப்பாக முடிச்சு விட்டு பூலோகத்துக்கு திரும்பும்போது எல்லா முனிவர்களுக்கும் வேள்வியோட ஞாபகார்த்தமாக சிறப்பு பரிசுகள் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது கைலையிலிருந்து வந்த அந்த 3000 தீட்சிதர்களுக்கும் பரிசுகள் கொடுக்கப்படுது. ஆனால் அந்த பரிசுகள் 2999 தீட்சிதர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பரிசு மீதம் இருக்கிற மாதிரி இருக்கே, ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் திகைக்கிறாங்க. அப்போந்தான் அங்கே நடராஜ பெருமான் எழுந்தருள்றாரு. அனைவரையும் பார்த்து நடராஜ பெருமான் சொல்றார், நான் தான் அந்த இன்னொருவன். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க அப்படின்னு. ஆமா,
கையில இருந்து உங்களோட வந்தவனும் நான் தான், தில்லையில உங்களோட வாழ்பவனும் நான் தான், 3000 பேர்ல ஒருபவனாக இருப்பவனும் நான் தான், என்ன மறந்துட்டீங்களே அப்படின்னு புன்னகையோட சொல்றாரு. எல்லாரும் சேர்ந்து நடராஜரை வணங்கி சபாநாயகர் அப்படின்னு போடுறாங்க. இன்றும் கூட தில்லை நடராஜ பெருமானுக்கு சபாநாயகர் அப்படின்னு மற்றொரு திருநாமமும் உண்டு. எனவே தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர்ல நடராஜரும் ஒருவர். ஆகையால் தான் சுந்தரருக்கு முதல் அடியாக தில்லைவாழ் அந்தணர்த்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு அடி எடுத்து கொடுத்திருக்காரு நமது சிவபெருமான். எனவே சுந்தரமூர்த்தி நாயனார் அப்பேற்பட்ட அந்தணர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சு கொண்டு தமது அடியார்களோட புராணத்தை ஆரம்பித்து வைக்கிறார். இப்பொழுது ஒரு பாடல். செய்வது எல்லாமே உனக்கு. நீ என்னுள்ளே கருவறை நடனம் உன் பொறுப்பு, முடிவன் நடனம் உன் பொறுப்பு, அதுவரை மனமெங்கும் நெருப்பு. நீதானே இருளாய் இருளாய் இருளதன் புலராய் 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 புலரதன் கதிராய் 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 கதிரதன் ஒளியாய் 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 மனதில் நிறைவாயோ. இறைவா இறைவா இசை கொடு, இறைவா இறைவா இசை திட, இறைவா இறைவா
இப்போ 63 நாயன்மார்களின் வரலாற்றையும் எங்களுக்கு தெரிந்த அளவிற்கு சுருக்கமாக சொல்றோம். அதிபத்து இவர் நாள்தோறும் தான் வலையில அகப்படுற முதல் மீனை இறைவனுக்கு படைத்த மீனவர். அப்போதி அடிகள் இவர் திருநாவுக்கரசரோட திருப்பெயரை ஓதி ஓதி சிவபேர பெற்ற அந்தனர். அமர்நீதி நாயனார் அடியவர் கொடுத்த கோவணம் மறைந்ததற்கு ஈடு செய்ய தன் மனைவி, மக்கள், சொத்து, சுகம் மற்றும் தன்னையும் சிவனடியாருக்கு அர்ப்பணித்த வணிகர். அறிவாட்டாய நாயனார் பூச பொருட்கள் தவறி தரையில இருக்கிற நிலவெடிப்புல சிந்தியதனால தன்னோட கழுத்தை தாமே அறுக்க முயன்ற வேளாளர். இசைஞானியார் இவர் சுந்தரனாரின் அன்னையார். இடங்கழி நாயனர் இவர் தன்னோட செல்வத்தையும் அம்பாரத்தையும் சிவனடியார்கள் கொள்ளை கொள்ள விட்ட ஒரு குறுநில மன்னர். இயற்பகை நாயனார் இல்லை எண்ணாது எல்லாவற்றையும் கொடுத்தவர். இளையான்குடிமாற நாயனர் வறுமையிலையும் நள்ளிரவுலையும் அடியார்களுக்கு அமுதளித்த வேளாளர். ருத்ர பசுபதி நாயனார் நாள்தோறும் திரு ருத்ர மந்திரங்களை ஓதி முக்தியடைந்த மறையவர். எரிபத்த நாயனர் இவர் கையில இருந்த மழு ஆயுதத்தால சிவனடியாரோட பகைவரையும் பட்டத்து யானைகளையும் கொன்று சைவத்தை வளர்த்தவர். ஏயர்கோன் கழிக்காமல் சுந்தரர் சிவபெருமான தூது அனுப்பியதால அவரை பகைத்து பின்னர் சூளை நோய் அடைந்து சுந்தரரின் தொடர்பை பெற்ற வேளாளர். ஏனாதிநாதர் இவர் திருநீற்றோட பொலிவை கண்டு அதிசூரனை கூட கொல்லாம தாமே இறந்தவர். ஐயடிகள் காடவர்கோன் ஆட்சியை துறந்து சிவதலங்களை வழிபட்டு சேத்திர திருவெம்பா எனும் நூலை இயற்றியவர். கணநாதர் திருஞான சம்பந்தரை வழிபட்டு திருக்கையிலைய அடைஞ்சவர். கணம்புள்ள கணம்புள்ளை விற்று நெய் வாங்கி தீப திருப்பணிய செய்தவர். நெய் இல்லாததால தலைமுடியையே எரித்தவர். கண்ணப்பர் சிவபெருமானுக்கு தன்னோட கண்களையே கொடுத்த வேடவர். களிய நாயனார் எண்ணெயும் விறகும் இல்லாத போது தன் இரத்தத்தால் விளக்கை எரித்து ஒளி உண்டாக்கிய வணிகர். கழறிற்றறிவார் உவர்மண் பூசிய சலவை தொழிலாளிய சிவவேடத்தை நினைவூட்டியதா வணங்கியவர். கலர்சிங்கர் பூமண்டலத்தில் உள்ள பூக்களை முகர்ந்து பார்த்த தன் மனைவியின் கைகளை வெட்டிய பல்லவ மன்னன். காரி நாயனார் காரிக்கோவை அப்படிங்கிற நூலை இயற்றி அதோட ஊதியத்தை கொண்டு தமிழ் பணி புரிஞ்சவர். காரைக்கால் அம்மையார் இறைவன் அருளால 2 முறை மாய மாங்கனிய பெற்றவர். இறைவன் இருக்கும் கைலாய மலைய காலூன்றி செல்லக்கூடாது அப்படின்னு தலை ஊன்றி கைலாயம் சென்ற அம்மையார். குங்கிலிய கலைய நாயனார் நாள்தோறும் சிவபெருமானுக்கு குங்கிலிய தூபமிட்ட மறையவர். குலச்சிறையார் பாண்டிய மன்னனின் முதல் அமைச்சராக இருந்து சைவநெறிய காத்தவர். கூற்றுவர் சோமான் பெருமான் இவர் நடராஜ பெருமானோட திருவடிய தன்னோட மணிமுடியா வழிபட்டவர். கலிக்கம்ப நாயனார் சிவவேடம் கொண்ட பணியாளரையும் வழிபட்டவர். கோசெங்கச்சோழர் திருவானைக்கா கோவில்ல திருமலின் பணிகளை செய்தவர். 70 சிவாலயங்களை கட்டியவர். கோட்புலி நாயனார் சிவபெருமானுக்கு படைப்பதற்காக தான் சேமத்து வைத்திருந்த நெல்லை உண்ட சுற்றத்தாரை கொன்று நேர்மையை நிலைநாட்டிய வேளாளர். சடைய நாயனர் இவர் சுந்தரரோட தகப்பனார். சண்டேஸ்வர நாயனார் சிவபூஜைக்காக வைத்திருந்த பால் குடங்களை எட்டி உதைத்த தன் தந்தையின் கால்களை வெட்டிய மறையவர். இப்பொழுது சிவபெருமானுக்காக ஒரு பாடல்.
அன்பார்ந்த பெரியோர்களே, பக்தகுடி பெருமக்களே, இனாமணியாச்சி பெரிய பண்ணை இரண்டாம் நாள் மண்டபப்படுதார் பெரிய பண்ணை குடும்பத்தாரின் சார்பாக தலைமை ஆசிரியர் மாரியம்மாள் அவர்கள் ராமபிரியா அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்ததாக சேசி யாழினி அவர்களுக்கு ஆசிரியர் சீதாலட்சுமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து குடும்பத்தின் சார்பாக கௌரவிப்பார்கள். தலைமுடியும் இருகரமும் சேவடியும் திரிகடன எரியவிட புதிரமெனும் என்னையிட நான் படைத்தமை விளக்கு தேவா ஞான தீபம் ஏற்றி வைக்க வாவா சங்கரா சிவ சங்கரா ஜய ஜய சந்திரசேகரா. தவமே என்னாலும் சிவமாக சிவமே என் வாழ்வின் தவமாக புலனைந்தும் எந்தன் வசமாக புரிந்தேனே யோகம் பணிவாக நீலகண்ட காலகண்ட திருவடி காலை மாலை ஏற்றுகின்ற தவமுனி மீண்டும் மீண்டும் வேறு செய்து முறையோடு ஆண்டும் இங்கு வேண்டுகின்ற வரப்பொடு அங்கெடுப்பில் வாழுகின்ற தேவாய் முகத்து தீபம் ஏற்ற பாபா சங்கரா சிவ சங்கரா ஜய ஜய சந்திரசேகரா. திருமுடிவன் தலைமுடியும் இருகரமும் சேவடியும் திரிகடன எரியவிட புதிரமெனும் என்னையிட நான் படைத்தமை விளக்கு தேவா ஞான தீபம் ஏற்றி வைக்க பாபா சங்கரா சிவ சங்கரா ஜய ஜய சந்திரசேகரா. வண்ணச்சுடர் வரத்தவம் இயற்றும் தனை வருத்தும் உடல் மெல்ல கருகிட திருவிளக்கில் தெரிந்திடட்டும் கனல் சத்திய ஒளிங்கு எழுந்திட தத்துவ முனியுடல் அழிந்திட ரத்தமும் நதி என பெருகிட சித்தமும் சிவமென உருகிட அனலேந்து பெருமாளை வருக திரியைந்து கனல் மூட்டி தருக இறையேந்து பெரியோனை வருக குறை தீர்க்க விளக்கேற்றி தருக. ஆடிய திருவடி சரணம் அம்பலவாணனை சரணம் உமைய
இப்பொழுது நிறைவாக ஒரு பாடலை பாடி எங்க உரையை நிறைவு செஞ்சுக்கிறோம். எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக, ஒருவரும் துன்புறாதிருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.